மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் பாகம் 2. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து லூக்கா 24:36, யோவான் 20:19, யோவான் 20:21 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்து தரிசனமாகுவதை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இயேசு தரிசனமாகி அவர்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். சமாதானம் என்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்லின பின்பு தொடர்ந்து அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு போதித்த காரியம்தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 3 அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி 40 நாள் வரைக்கும் தரிசனமாகிறாரு. அப்போ தரிசனமாகும்போது சமாதானம் என்று சொன்ன பிறகு அதோடு நிறுத்தில அடுத்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாங்கங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எதை பற்றி பேசினார்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களோடு பேசினார். உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதும் சிலுவையில் மரிக்கும் பொழுதும் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். உயிரோடு இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார், சிலுவையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார், உயிர்த்தெழுந்த பின்பும் இங்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி காரியங்களை அவர்கள் பேசும் பொழுது அப்போஸ்தலர்கள் இந்த 11 அப்போஸ்தலர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை உயிர்த்தெழுந்த இயேசு பேசுகிற தேவனுடைய ராஜ்யத்தை கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள், அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் இவங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே, ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு நீ இப்போ கொடுப்பீரான்னு கேட்குறாங்க. இயேசுவை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது சீசர்கள் ரோமர்கள் தங்களை அரசாட்சி செய்து கொண்டிருந்த அந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்திலிருந்து விடுவித்து, நீர் எங்களுக்கு தாவீது ராஜா அரசாண்டது போல ஒரு மறுபடியும் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு தருவீரா என்று அவர்கள் கேட்கிறார்கள். தேவன் பேசினது தேவனுடைய ராஜ்யம், சீசர்கள் பேசினது உலகத்துக்குரிய ராஜ்யமாக இருக்கிறது. அப்போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் புரிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் கேட்டாலும் உலக ராஜ்யம் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்ன செய்யினார்? பேசினார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குன்னா ராஜா ஒருத்தர் இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று சொல்லுகிறார் என்பதை நான் காண்பிக்கிறேன்.
யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் 18. சிலுவையில் அடையப்படுறதுக்கு முன்பாக பிலாத்தின் இடத்துல போய் இயேசு நிறுத்தப்படுகிறார். அப்போது இயேசு சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இல்லை, சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சொல்லுவோம். இயேசு சொல்லுகிறபடி, இயேசு ராஜாதான். சொல்லுங்க, இயேசு ராஜாதான். சொல்லுங்க, இயேசு ராஜாதான். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் ஒரு ராஜா. ஆமென். அப்போ அவர்கிட்ட ஏசப்பாவை சொல்கிறாரு, நான் ஒரு ராஜான்றார். நான் ஒரு ராஜான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க. 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போது பிலாத்து சொல்கிறான், நீ ராஜானா ஓ ராஜ்யம் என்ன, நீங்கள் ஆட்சி செய்த பகுதி என்ன என்பது இயேசு இடத்துல கேட்குறான். இயேசு சொல்கிறார் 36. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராஜ்யம் ஏசப்பா ஆளுகை செய்கிற ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம், சொல்லுங்க, இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல. ஏசு சொல்ற, நான் ராஜா, ஆனால் என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதில்ல, என் ராஜ்யம் ஆவிக்குரியது. அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய ராஜாத்தி ராஜாவாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். அவர் சொன்னார், அந்த ராஜ்யத்திலே நான் ராஜாத்தி ராஜாவாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ராஜாவாக இயேசு இருக்கிறார். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யம் இந்த பூமிக்குரியதில்லை, அந்த ராஜ்யம் ஆவிக்குரியது. சொல்லுங்க, இயேசு ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் இப்பூமிக்குரியதல்ல, ஆவிக்குரியது. ஆமென். பாருங்க, இயேசுவ ராஜாவை பாருங்க, என்றென்றைக்கும் அவர்தான் ராஜா. ஹல்லேலூயா. நம்மளை ராஜா பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இருக்கிற சமூகம் மக்களாட்சியில் இருக்கும். ராஜாங்கம்ன்றது வேறு. சரி, அப்போது இயேசு ராஜா, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த சீசர்கள், அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி புரிந்து கொள்ளாததுனால அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை கொடுப்பேன்னு. சொன்னார், என் ராஜ்யம் ஒழியத்துக்கிறதுக்கல்ல, ஆவிக்குரியது, ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய ராஜாவாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவரோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். இந்த 2 கள்ளர்களும் இயேசுவோடு கூட அறையப்பட்டார்கள். இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இயேசுவினுடைய சிலுவைக்கு மேலாக, இதெல்லாம் இது யதார்த்தமாக நடந்தது கிடையாது, எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. இயேசுவின் சிலுவைக்கு மூலாக என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, இவர் யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டது. ஆனால் இயேசுங்க என்ன சொன்னார்? நான் ராஜாதான். சொல்லுவோம், நான் ராஜாதான் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல முடியுமா? சாதாரண ராஜான்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் சொன்னால் பொய்யா இருக்கும். ஆனால் இயேசு சொல்கிறார்னா மெய்யாகவே மெய்யாகவே இயேசு ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு ராஜா. ஆமென். அவர் சமாதானத்தின் ராஜா. ஹல்லேலூயா. அவர் மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் ராஜான்றாரு. அப்போ இயேசுக்கு சிலுவையில் அறையப்படும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிற லூக்கா 23ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். லூக்கா 23:37 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 23:37. நீர் யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம்.
இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக், லத்தீன், எபிரேய மொழிகளில் எழுதி அவருக்கு மேலாக சிலுவையில் வைக்கப்பட்டது. பாருங்க, ஒரு 3 மொழிகளில் கிரேக், லத்தீன், அப்புறம் எபிரேய எழுத்துக்கள் எழுதி சிலுவையில் என்ன செஞ்சிருச்சு? இவர் ராஜா என்று எழுதப்பட்டது. இயேசு சொன்னார், நான் ராஜா தான்ன்றாரு. அவர் சொன்ன வார்த்தையை கிரேக்கு, லத்தீன், எபிரேய மொழிகளில் எழுதி சிலுவைக்கு மேலாக என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். அப்போ இயேசுவை பார்த்தா இவர் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. மெய்யாகவே சிலுவையில் மரிக்கும் பொழுது இயேசு ராஜாவாக இருந்தார். அல்லேலூயா. இந்த ராஜா மேலே போட்டிருக்க ராஜான்னு சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது, முள் கிரீடம். இதை யார் பார்க்கணும்? 2 கள்ளர்களும் பார்க்குறாங்க. அப்போ 2 கள்ளர்கள் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க பாருங்க, 39ஆம் வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை, அதாவது நீ கிறிஸ்துவானால் எங்களை ரட்சித்துக்கொள் என்று ஜெபம் பண்ணலையா? அப்படி ஜெபம் பண்ணியிருந்தா கூட பரலோகம் போயிருப்பான். இவன் என்ன செஞ்சான்? கேலி செய்தான். இவன் கேட்டு, ஆண்டவரே நீ கிறிஸ்துவானால் என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க கத்த சொல்ல, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மற்றொரு கல்லனை பார்த்து சொல்லியிருப்பார். ஆனால் அவன் இகழ்ந்தான். அடுத்து பாருங்க, மற்றொருவன் அவனை நோக்கி, இன்னொரு கல்லனை, ஒரு கல்லை இன்னொன்று கல்லை பார்த்துட்டான், இந்த தண்டனைக்கு உட்பட்டிருக்கும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இயேசுவோ தகாததொன்றும் செய்யவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, நல்லா கவனிங்க, இயேசுவை நோக்கி ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்றான். என்ன சொல்றான்? இவன் சிலுவையில் மரிக்கும் போது இயேசுவை பார்க்கறான். சிலுவையில் இயேசுக்கு மேலே ஒரு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அது ராஜான்னு. இந்த சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிற இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த கள்ளன் சொல்றாரு, இவருக்கு மேல ஒரு ராஜான்னு எழுதப்பட்டிருக்கிறதே, ஆகையினால் சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிற இயேசுவை நான் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த கள்ளன் விசுவாசித்தான். விசுவாசி சொல்றான் பாருங்க, நல்லா கவனிங்க, அவன் ராஜ்யத்தை புரிந்து கொள்கிறான். இயேசுவை நோக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை, பாத்தீங்களா அவனுக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சிச்சுன்னா, இவர் ராஜா தான், இயேசு ராஜா தான், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நீர் நிலைத்துக் கொள்ளும் என்ற பெரிய வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சது? கள்ளனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கள்ளன் மரித்து கொண்டிருக்கிற பொழுது, கள்ளன் சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு, இயேசு ராஜா, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்திலே நான் பங்கடைய வேண்டும், ஆகையினால் இயேசு ராஜாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தள்ளும் என்று சொன்னான். சொல்லு, இயேசு ராஜா உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்தள்ளும் என்றான். ஹல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சிச்சு, இவன் ராஜாயா, இயேசு ராஜான்னு நினைச்சான் பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நிச்சயமா இந்த ராஜ்யம் உலகத்துக்குரியது இல்லப்பா, ராஜ்யம் ஆவிக்குரியது அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் அடுத்து கொடுத்தா பாருங்க. எல்லாருக்கும் பரலோகம் போகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது, இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட இந்த கள்ளனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. கத்த சொல்ல பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், அதுதான் என்னுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. உள்ள போயிட்டான். நல்லா கவனிச்சிங்களா? இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம், நல்லது. அதே வேளையிலே எபிரேய, கிரேக்க, லத்தீன் மொழிகளிலே எழுதப்பட்ட இயேசு ராஜா என்ற வார்த்தையும், இயேசு சொன்னது போல நான் ராஜா தான் என்ற வார்த்தையும் நாம் விசுவாசித்து, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் ராஜ்யத்தில் நான் பங்கடைய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ராஜ்யமும் ஒரு மகிமை புரிந்தது. தாவீதின் ராஜ்யம் ஒரு யுத்தமாக இருந்துச்சு. சாலமோன் ராஜ்யத்தில் என்ன இருந்தது? பொன் வெள்ளி, பொன்னையும் வெள்ளையும் அவன் கற்களை போல் குவித்து வைத்திருந்தான் சாலமோன் ராஜ்யத்தில். இன்னைக்கு ஒவ்வொரு ராஜ்யம் ஒவ்வொரு மகிமைக்கு பொருந்தியது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க. மார்க் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? இயேசு ராஜாவா இருக்கிறார்,
அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அவர் ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது? ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாம் 14, 17 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. எல்லாம் சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு இயேசுவே ராஜா. ஆமென். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்க எபிரேயர்ல அவர் சமாதானத்தின் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சாலேமின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா. சொல்லுங்க, எங்க இயேசு ராஜா, சமாதானத்தின் ராஜா. ஆமென். இந்த சமாதானத்தின் ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்த இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். நீங்க மற்ற ராஜ்யத்தை போனீங்கன்னா சண்டை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனா இயேசுவினுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னா இயேசுவினுடைய சமாதானமும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? அந்த ராஜ்யம் ஆவிக்குரியது. சொல்லுவோம், அந்த ராஜ்யம் ஆவிக்குரியது. அப்ப அந்த ராஜ்யம் எங்க இருக்குன்னு கேட்கணும்ல, இல்லையா? அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? ஆண்டவர் சொல்றா பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த சத்தியங்களை நீங்க என்ன செய்யணும்? நன்றாக கவனிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். லூக்கா 17, 20, 21 வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். 17, 20, 21 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று இளஞ்சந்தம் பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரம், இயேசு, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சயமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவிதா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றா. சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு நீதி இருக்கு, சமாதானம் இருக்கும், பரிசுத்தால் உண்டாகிற அந்த 3 உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யமானது நீதியாக, சமாதானமாக, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு ஒரு நாள் பகிரங்கமா வெளிப்படும். அதான் 1000 வருஷ அரசாட்சி. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள இருக்கின்றாரு. கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் அங்க இல்லப்பா, உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு இயேசு ராஜாவாக இருக்கிறார். ஆமென். உங்களை பிசாசின் பிடியிலிருந்து, இருளிலிருந்து, வியாதியிலிருந்து விடுவிச்சு உங்களை இருளின் அதிகாரத்தின் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும்போது தேவனுடைய ராஜ்யம் விரிவடைகிறது. ஹல்லேலூயா. அந்த விரிவடைனா சுவிசேஷம் சொல்லி உள்ள கொண்டு வரும்போது பாருங்க, அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள வர்றாங்க. தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன இருக்கா? தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே. சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே. அதுல நீதி இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. போன வாரம் நான் காண்பித்தேன், கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்திலே, அதாவது உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி கசப்பை எவ்வாறு சிலுவையிலே எடுத்தார், எடுத்து சமாதானத்தை கூறினார் என்று சொன்னேன். ஆகையினாலே இயேசு சிலுவையிலே ராஜாவாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு, ஒவ்வொரு ராஜாவும் தான் ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும்னா கண்டிப்பாக யுத்தம் செய்தே ஆக வேண்டும். அதான் சட்டம். பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா? தங்களுடைய டெரிட்டரிய, தங்களுடைய எல்லைகளை விரிவாக்க யுத்தம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதை விரிவாக்குவதற்காக சிலுவையில் யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ராஜாக்களுக்கும் யுத்தத்தினுடைய மனது இருக்கும்.
வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். ஆகையினாலே இயேசு என்ன செய்தார்னா, ஒரு யுத்தத்தை நடத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கும்படி. அப்ப இயேசு ஆண்டவர் அந்த ராஜ்யத்திலே யுத்தம் பண்ணி அந்த ராஜ்யத்தை விரிவாக்கி அதற்குள் நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் உண்டாக்கும்படி சிலுவையில் இயேசு ராஜாவாக யுத்தம் பண்ணினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உண்டாக்கும்படி, உங்களுக்குள் இருக்கிற தேவராஜ்யத்தில் சமாதானத்தை உண்டாக்கும்படி சொல்லி, எனக்குள்ளே இருக்கிற தேவராஜ்யத்தில் சமாதானத்தை உண்டாக்கும்படி இயேசு ராஜாவாக சிலுவையிலே எனக்காக யுத்தம் செய்தார். ஆமென். என்ன யுத்தம் செய்தார் நான் காண்பிக்க போகிறேன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். இதுவரை தேவனுடைய ராஜ்யம் என்னவென்பது பார்த்தோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் என்னவா இருந்தீங்க. ஒரு நாள் என்ன செஞ்சீங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாத எவரும் தேவனுக்கு இப்பொழுதும் சத்துருக்களாக இருக்கிறார்கள். தேவனை பகைக்கிறார்கள், அல்லது தேவனை குறை சொல்லுகிறார்கள், தேவனை இகழ்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அவங்க தேவனை சபிக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு சத்துருவா இருக்காங்க, தேவனை கசந்து கொள்ளுகிறாங்க, தேவனை குறை சொல்றாங்க. யாருன்னா இப்படி இருந்தாங்க கேட்டிங்கன்னா, யோபு இருந்தான், நகோமி இருந்தாங்க, பேதுரு இருந்தாங்க உதாரணமாக. ஏன் அப்படி இருந்தாங்கன்னா, அவர்களெல்லாம் தேவனுக்கு சத்துருவாக இருந்தாங்க. நீங்கள் தேவனுக்கு சத்துருவாக இருந்தீங்க, ஏன்னா நீங்கள் இருளின் ராஜ்யத்தில் இருந்தீர்கள். அப்போ இயேசு என்ன செய்தார்னா, உங்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து தேவ ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வச்சு உங்களுக்குள்ள நீதியும் சமாதானமும் அப்புறம் சந்தோஷம் உண்டாகும்படி இயேசு சிலுவையிலே மரித்தார். அப்ப சத்துருக்களா இருக்கிற பொழுது, சத்துருவா இருந்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, தேவனை பகைத்தான். அதான் சத்ருவாமைட்டான். தேவனுக்கு பகையாளியா இருந்தான். சத்ருனா பகையாளி. தேவன் மனிதனை பகைத்தார்னு இல்லை, மனிதன் தேவனை பகைத்தான். சொல்ல, மனிதன் தேவனை பகைத்தான். நல்லா கொடுங்க. தேவன் ஒரு நாள் மனுஷனை பகைக்கலை, தேவன் ஒரு நாள் மனுஷனை கசந்து கொள்ளலை, தேவன் ஒரு நாள் மனுஷனை சபிக்கலை, தேவன் ஒரு நாளும் உங்கள் வாழ்வை வெறுமையாக்கவில்லை. ஆனால் மனிதன் தேவனை கசந்து கொண்டான், தேவனை மேலே தேவனுக்கு விரோதியாக இருந்தான், தேவனுக்கு பகைங்கராக இருந்தான். இப்படி இருக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள் சமாதானத்தை உண்டாக்கும்படி ராஜாவாக சிலுவையில் செய்த சில காரியங்களை நாம் வேத சத்தியத்தின்படி பார்க்கலாம். எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லாம் எழுப்பியிருக்கலாம். 2:14 சத்தமாக வாசிப்போமா? எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாய், எல்லாம் சொல்லுவோம், இயேசுவே எனக்கு சமாதானத்திற்கு காரணர். சொல்ல, இயேசுவே எனக்கு சமாதானத்திற்கு காரணர். தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டாகிற சமாதானத்திற்கு காரணர் யாருன்னா இயேசு. ஹல்லேலூயா. அமரலாம். இந்த வசனம் இன்னொரு வசனத்துக்கு மீகா 5:5 வேதம் சொல்லுகிறது, இயேசு சமாதான காரணர். சொல்லு, இயேசு எனக்கு சமாதானத்திற்கு காரணர். பாருங்களா, இயேசு சமாதானத்துக்கு காரணர். அவர் சமாதானத்தினுடைய ராஜா. யார் இயேசு? யாரு? சமாதானத்தினுடைய ராஜா. எபிரேயர்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான்.
இவனுடைய முதற் பேராகிய 2 பேர், ஒருத்தனுக்கு மெல்கிதேசேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு செந்தாசிபம் சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. எல்லாம் சந்தவாசிப்போம். எபிரேயர் 7:2. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிதேசேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். இவன் தகப்பனும் தாயும் வம்சமில்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியன். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பனையா சொல்றாங்க, இயேசுக்கு ஒப்பனையா சொல்றாங்க. இயேசு யார்னா சமாதானத்தின் ராஜா. ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும்படி சிலுவையில் மரித்த சமாதானத்தின் ராஜா. அப்ப சமாதான காரணர் யார்னா இயேசு. சொல்லுங்க, சமாதான காரணர் இயேசு. சொல்லுங்க, சமாதான காரணர் இயேசு. எங்கெல்லாம் சண்டை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசு ராஜாவா இருப்பான். எங்கெல்லாம் சமாதானம் இருக்கிறதோ அங்கே இயேசு ராஜாவாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததுல பாருங்க. அப்ப எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம். அப்ப பாருங்க, ரோமர்கள் 5:10 பொழுது நீங்கள் சத்துருக்களாய் இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு. எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 2:16 வாசிப்போம் பாருங்க. பகையை சிலுவையிலே கொன்று. வாசிங்க. எபேசியர் 2:14 சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து சத்தம் வாசிப்போம். பகையை சிலுவையில் கொன்று. அப்ப பகைக்கு உயிர் இருக்குதா? நல்லா கவிங்க. பகைக்கு என்ன இருக்குது? நல்லா கவனிங்க. பகை என்பது ஒரு பாம்பு. அதுக்கு 4 கால் இருக்கும். அது தான் வாளை கீழே ஊண்டி எழும்பி நிற்கும். அது ஒரு பிசாசு. பகையை கொன்றார். சொல்லுங்க, பகையை கொன்று, சிலுவையில் கொன்று. சொல்லுங்க, இயேசு பகையை சிலுவையிலே கொன்று. நல்லா கவனிங்க. இந்த பாம்பு, இந்த பகை என்ற பாம்பு இருக்கு பாருங்க. அது என்ன தெரியுமா வச்சுங்களா? அது ஒரு சண்டையை கொண்டு வரும். சண்டையை கொண்டு வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்கும். அதாவது ஒரு செவத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிளவை போல உண்டாக்கும். உண்டாக்கிட்டு அந்த பிளவுக்கு மத்தியிலே இந்த பகை என்கிற பாம்பு போய் அமர்ந்துக்கிறோம். நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா? கொஞ்சம் புரியுதா? எத்தனை பேர் புரியுது? செவத்துக்கு இடையில செவத்தில் வெடிச்சிருக்கு பாருங்க, வெடிப்பு. அந்த வெடிப்பில் என்ன செஞ்சுருக்கிறோம்? பள்ளி போய் உட்காந்துக்கிறோம் பாருங்க. பிசாசு என்ன செய்யணும்? அந்த பகை என்கிற பிசாசு சண்டையை கொண்டு வந்தோடனே பிரிவினை வரும் பாருங்க. பிரிவினை வந்த உடனே மறுபடியும் இந்த பிரிவினை பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த இரண்டு நபர்களும் அல்லது 2 குழுக்களும் ஒன்று சேராதபடிக்கு இந்த பாம்பு போய் இந்த பிரிவினைக்கு மத்தியில் அமர்ந்துக்கிறோம். இதான் ஆவிக்குரியது பாருங்க. அதனால கர்த்தர் சொன்னாரு, சமாதானத்தை உண்டாக்கணும்னு சொன்னா பகை என்கிற பிசாச சிலுவையில் கொல்லணும்னு சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சண்டை உண்டாகுது. எங்க சண்டை? 2 நாடுகள் சண்டை போட்டு என்ன பாருங்க, 2 நாடுகளில் பிளவுகள் உண்டாகிறது. இந்த 2 நாடுகளும் மறுபடியும் சமாதான உடன்படிக்கை வர்றதுக்குள்ள ரொம்ப கடினம் பாருங்க. இது எல்லா இடங்களிலும் நடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, பகை என்பது பிசாசு. சொல்லுங்க, பகை என்பது பிசாசு. சத்தமா சொல்லுங்க, பகை என்பது பிசாசு. இந்த பகை வந்தோடனே சண்டை வரும் பாருங்க. சண்டை வந்தால் பிளவு வந்துடும். குடும்பங்கள் பிரிஞ்சிருது, தேசங்கள் பிரிஞ்சிருது, 2 சமுதாயம் பிரிஞ்சிருது, எல்லாம் பிரிஞ்சு. காரணம் என்னன்னா இந்த பகை. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இந்த பகை என்கிற பிசாசு ஒரு பிளவை உண்டாக்கிட்டான். 2க்கு நடுவில் அந்த பிசாசு என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். ஆகையினாலே மனுக்குலமும் தேவனும் இருவரும் ஒப்புரவாக முடியவில்லை. அதை தடுத்து கொண்டிருந்தவன் பகை என்கிற பிசாசு.
சிலுவையிலே இயேசு ராஜாவாக தன்னுடைய ராஜ்யத்திற்குள் வருகிற எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக இந்த பகை என்கிற பிசாசை சிலுவையிலே கொன்றார். அல்லேலூயா. சொல்லும், பகையை இயேசு ராஜாவாக சிலுவையிலே கொன்று பாருங்க. என்ன பண்ணுச்சு பாருங்க, இந்த பிசாசு போய் அந்த பிளவு கடியில் அமர்ந்து பாருங்க. சிலுவையில் இருக்கும்போது இயேசு அதை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து காலு கீழே வச்சு ஒரே மிதிச்சு அந்த சர்ப்பத்தை, பகை என்கிற சர்ப்பத்தை கொன்றார். முதல் வேலை தான் செஞ்சார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வந்து இப்படி பாருங்க, சமாதானத்தை உண்டாக்குவதற்காக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, அந்த ராஜ்யத்தில் சமாதானத்தை உண்டாக்குவதற்காக இயேசு ராஜாவாக சிலுவையிலே பகை என்ற பிசாசை கொண்டார். அல்லேலூயா. கொண்டாடனே பாருங்க, கொண்ட உடனே என்ன நடக்குது? ஆனால் பிளவுப்பட்ட செவர் அப்படியே நிற்கிது ரெண்டு பக்கமும். இல்லைங்களா? நம்ம ஊரில் நினச்சி பிளவுப்பட்ட செவர் கொத்தனை அறுத்து பூசுவோம்ல. ஏசு சொன்ன அந்த செவரே வேணாம்ப்பா. அதுக்கு என்ன செய்யறா பாருங்க, பிளப்ஸில் கொண்டு 2:14 வாசிப்போம். 2:14 சேர்ந்து வாசிப்போம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி, உங்களையும் பிதாவாகிய தேவனோடும் ஒன்றாக்கி, சத்தமா வாசிப்போம், பகையை சிலுவையில் கொண்டுட்டு பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை, ஆவிக்குரிய உலகத்தில் அந்த பிரிவு பகையை கொன்று பிரிவினை என்ற நடுச்சுவரை தகர்த்தார் பாருங்க. தகர்த்த உடனே தேவனுடைய ஆலயத்திலே திரைச்சிலை தொங்கிக் கொண்டிருந்ததே, அந்த திரைச்சிலை எதை கொண்டிருந்ததுன்னா அதுதான் பிரிவினையாகிய சுவர். மனிதன் தேவ பிரசனத்திற்கு செல்ல முடியாத பிரிவினையாகிய சுவர் அதுதான். இயேசு சிலுவையில் பகையை கொன்று பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்த உடனே தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதுதான் அங்கே நடந்தது. ஆண்டவர் சொன்னார், எப்ப அந்த செவரே வேணாம், பகையை கொள்ளு, பிரிவினையாகி சுவரை தகர்த்த உடனே அதனுடைய சிம்பிள் தான் தேவனுடைய ஆலயத்தில் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. கர்த்தர் சொன்னாரு, இனி தேவ ஜனத்திற்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினைகள் இல்லை, பகைகள் இல்லை. தேவ ஜனமே தேவனோடு ஒப்புரவாகுங்கள். உங்களுக்காக இயேசு சிலுவையிலே பகையை கொன்று பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, அதாவது திரைச்சிலையை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்து, இப்படி உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட பண்ணினார். அல்லேலூயா. அதை செய்து முடிச்சுட்டு சொன்னாரு, நான் பகையை கொன்றுட்டேன், பிரிவினையாகி சுவரை தகர்த்துட்டேன், அதற்கு அடையாளமாய் திரைச்சிலையை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிச்சிட்டேன். கிழிச்சிட்டு சொன்னார் பாருங்க, எபேசியர் கொலைசர்கள் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் எல்லாம் எழுந்து வாசிக்கலாம். கொலைசியர் 1ஆம் அதிகாரம், கொலைசியர் 1:20 வசனம், 20 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சத்தமா வாசிங்க. நான் சொல்றேன், சத்தமா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சொல்லுவோம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சொல்லு, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஹல்லேலூயா. ஆமென். அமருங்க. பகையை சிலுவையில் கொன்றாரு, பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்தாரு, திரைச்சிலையை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்தாரு, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை தான். என்ன வார்த்தை? லூக்கா 24:36 வாசிக்கலாம். லூக்கா 24:36 சத்தமா வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. லூக்கா 24:36 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் அங்கே அப்படியே வச்சுக்கோங்க. லூக்கா 24:36 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்போஸ்தலர்கள் முதல் அதிகாரத்துக்கு வாங்க.
அப்போஸ்தலர்கள் முதல் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? நான் தான் எடுக்கணும். அப்போஸ்தலர்கள் முதல் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு அப்படின்னு படிக்க, அவர் பாடுபட்ட 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அப்படின்னு படிக்கோங்க. லூக்கா 24:34 நினைச்சிட்டு அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்திற்காக சிலுவையில் என்ன செய்தாரோ, பகையை கொன்றார், கசப்பை எடுப்பார், பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்தார், தேவாலயத்தின் சிலையை மேலிருந்து கீழாக 2ஆக கிழித்தார், இரத்தத்தை சிந்தினார். சிந்தின பின்பு உயிர் தெழுந்த இயேசு தன் சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், இத்தனை செஞ்சுதான் உங்களுக்குள் தேவன் தன்னுடைய சமாதானத்தை அருளியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா சமாதானன்றது அதனுடைய விலை, அது உங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஆளுகிறதை நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலவேளைகளில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்க தேவ ஜனமே, உங்களுக்குள் தேவன் தன்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கிறார். சிலுவையில் சம்பாதித்த சமாதானம். சொல்லுங்க, தேவன் பகையை சிலுவையில் கொன்று பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து திரைச்சிலையை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழித்து இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி அந்த சமாதானத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சம்பாதித்த சமாதானம் சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டது. ஆமென். இயேசு சிலுவையில் பாவத்திற்காக மாத்திரமல்ல, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த காலவெளியிலே தேவன் சொல்லுகிறார், உங்களை ஆளுகிற ராஜா சமாதானத்தின் ராஜா. ஹல்லேலூயா. சொல்ல, என் குடும்பத்தை ஆளுகிற ராஜா சமாதானத்தின் ராஜாவாகிய இயேசு. சமாதானம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றையும் இனி இழந்து போக மாட்டீர்கள், ஒன்றையும் தொலைத்து விட மாட்டீர்கள். ஏனென்றால் இயேசு ராஜா ஆளுகிறார். ஆமென். நத்திங் broken, நத்திங் மிஸ்ஸிங். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சுகமாக்கும் போதெல்லாம் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறதுனா நீ இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வாய், ஒன்றையும் இழக்க மாட்டாய், ஒன்றையும் தொலைத்து போக மாட்டாய். நான் சிலுவையிலே சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் வாசல் சபைக்கு இயேசு ராஜா. ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் ராஜா இயேசு ராஜா. என் பிள்ளைகளை தொலைக்க மாட்டேன், என் பிள்ளைகளை இழந்து விட மாட்டேன். உலகத்தில் இயேசு ராஜா, என் பிள்ளைகளுக்கு ராஜா. ஆமென். ஒன்றையும் தொலைக்க மாட்டீர்கள், ஒன்றையும் இழக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இயேசு ராஜா உங்களை ஆளுகிறார். ஆமென். சமாதானம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமாதானம்னா நீங்கள் ஒன்றையும் இழக்க போறதில்லை, ஒன்றையும் தொலைக்க போவதில்லை. தொலைத்த இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவதுதான் தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அதங்கத்தை சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். வாசிக்கலாம் பாருங்க, ஒரு காரியத்தை வாசிக்கலாம் பாருங்க. எல்லா நிருபங்களிலும் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எல்லா நிருபங்களையும் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு கிருபையும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு சிலுவையிலே பகையை கொன்று பிரிவினையாக தடுச்சுவரை தகர்த்து திரைச்சிலை 2ஆக கிழித்து இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. இந்த காலவெளியில் நான் வாழ்த்துறேன், எல்லாருக்கும் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், சமாதானம், நத்திங் broken, நத்திங் மிஸ்ஸிங். மறுபடியும் சபையே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
ஒருத்தர் கூட ஆமேன் சொல்லாமல் இருந்தீங்க எனக்கு வந்துடும் பார்க்குறேன் சமாதானம். ஆனால் எல்லாம் சொல்கிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். அவன் சொல்லிட்டான், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்து. சமாதானத்துக்கு பாத்திரன் ஒருவன் இருந்தால் அந்த சமாதானம் அங்கே தங்கும். இல்லாவிட்டால் சமாதானம் உன்னிடத்தில் திரும்பி, அது உயிருள்ள ஒரு பொருள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி பகை உயிருள்ள பொருளோ, சமாதானம் ஒரு உயிருள்ள பொருள். அது ஆளுகை செய்யும், அது இலத்ததை கொண்டு வந்து சேர்க்கும், ஒன்றையும் இழக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும், தொலைந்து போகாதபடி காக்கும். ஏனென்றால் இயேசு ராஜா சிலுவையிலே பகை, சொல்லுங்க இயேசு ராஜா, சொல்லுங்க என்ன செஞ்சார்னு, சிலுவையிலே கொன்று தகர்த்து கிழண்டாக கீழே கிழித்து இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினார் எனக்காக. ஹல்லேலூயா ஆமென். ஆனால் சொல்லி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இந்த காலவெளிகளை நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். Don't forget to subscribe.